ஒரு காலேஜில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்க கேரி அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷனில் ஹிட்மேனாக நடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. கொலைகாரனாக நடிக்க தெரியாத ஹாரி ஆனால் கொலைகாரனாக நடிக்கும்போது உண்மையாலுமே தான் ஒரு மிகப்பெரிய வீரனாக ஃபீல் பண்ணுறான். அந்த டைமில் மேடின்னு ஒரு பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறதாகவும் அவனை கொலை பண்ணணும்னு கேரி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் லவ்வில் விழுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸுக்கு தெரியாமல் மேடியை கேரி எப்படி கல்யாணம் பண்ணான், மேடியோட வீட்டுக்காரன் என்ன ஆனா, இந்த சிஸ்டம் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செஞ்சிச்சா இல்லையா, ஹிட்மேன்னா யார், இப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம ரிச்சர்ட் லிங்க்லேட்டரோட டைரக்ஷனில் 2024 வெளியே வந்த ஹிட்மேன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய மொதல் சீன்லேயே நம்மளுடைய ஹீரோவான கேரி அவனுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையாலுமே நிகிலிசம்னா என்ன, நிகிலிசம்னா இந்த உலகத்தில் எதுக்குமே மீனிங் இல்லைன்னு சொல்கிறது. அப்படி சொல்கிற ஆத்தர் என்ன சொல்கிறாரு, உண்மையாலுமே நல்லதுன்னா கெட்டதுன்னா உண்மைன்னா என்ன, இப்படிங்கிற பல தத்துவங்களை கிளாஸாக ஃபிலாசபியாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே என்னன்னு பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் இவன் சொல்லி கொடுக்குறது பயங்கரமாக கவனித்த மாதிரி தெரியல. ரொம்ப சில பேர் மட்டும்தான் ஆர்வமாக இருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தன் கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள்லாம் சொல்கிறீங்கள ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஓகே, பட் உண்மையாலுமே நம்ம எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கேரி சொல்கிறான், நம்ம எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய ப்ரைமல் இன்ஸ்டிங்க்ட், அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வுகள் அது பாதிக்கப்படாமல் இருக்கணும், நமக்குள்ளே கொஞ்சம் மிருகமும் வேணும் அப்படின்னு கேரி சொல்லும்போது ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். இதை சொல்கிறவனே பார்த்தீங்கன்னா சிவிக் மாதிரி ஒரு டப்பா காரை ஓட்டிகிட்டு இதை சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் நமக்கு கேரியோட லைஃப்பை காட்டுறாங்க. அவன் பார்த்தா ஒரு வீட்டில் தனியாக இருக்கான். அவன் கூட 2 பூனை, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அந்த பூனைகளுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் பெருசாக யாருமே கிடையாது. அவன் ஒரு 2-3 யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ரீசெண்ட் டைமில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமானதுனால அதையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் பார்ட் டைமாக. அதுவும் எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னா இந்த கொலை நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கேமரா வச்சு ஸ்பை பண்ணி அதே மாதிரி அவங்க பேசுகிற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி இப்படி ஜேம்ஸ் பாண்ட் வேலைகளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக பார்ட் டைமில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனுடைய வாய்ஸ் ஓவர்லேயே இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடித்தா என்னென்னா இப்போ கேரி பார்த்தா ஒரு வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த வேனில் என்ன இருக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் ஹிட்மேன் நினச்சி போலீஸ்காரனை புக் பண்ண இப்போ வந்திருப்பான். இவங்களோட வேலையே என்னென்னா ஹிட்மேனை தேடி வர்றவங்களையெல்லாம் கையங்காலவுமா ஆதாரமாக பிடிச்சி அவங்கள கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஜெயிலில் போடுறது தான். ஏன்னா இந்த கதை பிரகாரம் ஹிட்மேன் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஹிட்மேன் யாராவது உலகத்தில் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின விஷயம் அந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவங்கக்கிட்ட இருந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த டீமோடைய வேலை. இந்த டீமில் கேரி கூட 2 பேர் இருப்பாங்க. ஒரு லேடி போலீஸான கிளவுடெட், இன்னொன்று நம்ம இந்தியனான ஃபில். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இப்போ இந்த சீனில் என்னன்னா ஜாஸ்பர்னு இந்த டீமில் ஒரு போலீஸ்காரன் இருக்கான். அவன் தான் ஃபேக் ஹிட்மேனாக வேஷம் போட்டு போவான். இப்போ அவன் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ணதுனால இப்போ அந்த இடத்துக்கு கேரியை போக சொல்லுவாங்க. ஆனால் கேரி ரொம்ப பயப்படுவான். நான் எப்படி அந்த இடத்துக்கு போகிறது, நான் நார்மலான ஒரு சிவிலியன், நான் ஒரு பொதுஜனம், நான் எப்படி கொலை பண்ணணும்னு சொல்கிற ஒருத்தங்கிட்ட போய் பேசுறது, எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிரச்சனையும் ஆகாது, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி அவனை மண்டையை கழுவி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவனும் இந்த விஷயத்தை ஜாஸ்பர்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஜாஸ்பர் இல்லை, கேரியை பயங்கரமாக கிண்டல் பண்ணி அனுப்புவான். நீலாம் ஒரு ஆள், உன்னையெல்லாம் ஹிட்மேன் அனுப்புகிறாங்க, சரி கரெக்டு தான், உன் முகரையெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இருக்காது, அதனால தான் மேபி அப்படி அனுப்புகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி கேரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுவான். அவனோட ட்ரெஸ்ஸு மைக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டு
கேரியும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒருத்தங்கிட்ட மீட் பண்ணி பேசுவான். அவன்கிட்ட வந்து இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் கில்லரே வந்து பேசினா எப்படி பேசுவானோ அப்படி பேசுவான். அவனும் நம்பிடுவான். நம்பி கேரி வந்து பேமெண்ட்டையும் வாங்கிடுவான். இது எல்லாத்தையுமே வந்து கேமராலையும் மைக்லேயும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேரி வந்து நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசி அவன் நம்ப வச்சுட்டு வெளியே போவான். பார்த்தா அவனை வந்து பட்டுன்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம கேரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி நடித்து ஃபஸ்ட்டு கிரிமினலை தூக்கியிருப்பான். இங்கே வந்தால் அவனுடைய கோவொர்க்கர்ஸ் 2 பேர் ஃபில்லும் கிளாடட்டும் கேரியை பாராட்டுவாங்க. பாராட்டிட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கேரி வந்து பறவைகளை பற்றி பேசி மொக்கையை போட்டுட்டு வந்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இயற்கைனா பறவைகள்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் கேரி பேசுகிறது எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேரியை கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புவான். கிளம்புனா பார்த்தா ஹிட்மேன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று போடுவாங்க. என்ன ஹிட்மேன் பற்றி இன்ட்ரொடக்ஷன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிறது தான். ஹிட்மேன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. அதெல்லாம் போலீஸோடைய ட்ரிக்கு. எவனாவது ஹிட்மேன்னு தேடினா அவனை பிடிக்கிறது தான் என்னுடைய வேலை. இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறையா கிளைண்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து கேரியோட மைண்ட் வாய்ஸ்லேயே வரும். இப்போ கேரி என்ன பண்ணியிருப்பான்னா பக்கா ப்ரொஃபஷனலாக இருப்பான். ஒவ்வொரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போதும் ஒவ்வொரு கெட்டப்பில் போவான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரெக்குயர்மெண்ட்லேருந்து வருவாங்க. இது எல்லாத்தையும் நம்மகிட்ட காட்டுவாங்க. வித்தியாசமாக கேரி மேக்கப் பண்ணுறது, கிளம்பி போகிறது, வேறு கிளைண்ட்டை பார்க்குறதுன்னு. அதுலேயே ஒரு சின்ன பையன்லாம் வந்து PS5 கேஸ்டெல்லாம் கொடுத்து கேரியை கொலை பண்ண சொல்லுவான். என்னடா ஒரு கொலை பண்ணுறதுனால ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். கேரி மறுபடியும் கிளாஸ் எடுக்க போவான். ஆனால் இந்த வாட்டி அவன் முன்னாடி இருக்கிற லெசன் என்னென்னா உண்மையான்மே அவன் லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் அங்கேயும் கிளாஸாக வரும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கேரி வந்து உண்மையான்மே ப்ரொஃபஸரா இல்லை வந்து கொலைகாரனா, யார் எதில் வந்து கேரி வந்து ரொம்ப நேச்சுரலான ஆளாக இருக்கான். ஏன்னா ப்ரொஃபஸராக கேரி இருக்கும்போது கேரி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப தனிமையாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட் கம்மியான ஆளாகவும் இருக்கான். ஆனால் அதுவே அந்த கொலைகார வேஷம் போடும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டான ஆளாகவும் இருக்கான். இப்போது இது சம்பந்தமான தியரியை கேரி வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். நான்னா யார், நான்கிற விஷயம் இந்த சொசைட்டினால் கட்டமைக்கப்பட்டது தானே. அப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது மாற்ற முடியுமா முடியாதா, இந்த டாப்பிக்கை தான் கேரி வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா கிளாஸ் முடிச்சோடனே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். சும்மா இவனை மீட் பண்ணிட்டு போகலான்னு. அப்போ பார்த்தா அவளும் இதே விஷயத்த பேசுவாள். என்னென்ன நம்மளுடைய ஐடென்டிட்டினா என்ன, ஐடென்டிட்டிங்கிறது மற்றவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்னால் நமக்கு நம்மளே உருவாக்கிக்கிற விஷயம் தானே. நம்மளுடைய கேரக்டருங்கிறது என்னது, ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு இடத்துல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய கேரக்டர். இதுவுமே நமக்குள்ள நம்மளே உருவாக்கிக்கிட்ட விஷயம் தானே. இது எல்லாம் மாற்ற முடியும்னு சொல்லி ரீசெண்டாக பண்ணுற ரிசர்ச் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது நம்மளே எடுத்து வச்சுக்கிட்டது தான். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், வேண்டாட்டி அதை தூக்கி போட்டுடலாம். ஆனால் இதுதான் நம்ம, இந்த கேரக்டரும் நம்மளும் ஒன்று தான் அப்படின்னா அப்படி இல்லை. கேரக்டருங்கிறது வெளியிருந்து வர்றது, நம்மங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஃபிலாசபிக்கலான விஷயத்த பேசி முடிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் முழுக்க அவங்க பேசுகிறதே அதுதான். தான்ங்கிறதுனா என்ன, ஐடென்டிட்டினா என்ன, உண்மைங்கிறது என்ன, இப்படிங்கிற ஃபிலாசபியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் பிளேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்னவோ இப்போ இன்னும் இந்த படத்தை பற்றி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம கேஸ்பர், அதுதாங்க போலீஸ்காரன், கேரிக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தான் இல்லையா, அவன் வந்திருப்பான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து அந்த வேலைக்கு வரணும், மறுபடி என்னுடைய வேலை எனக்கு வேணும். ஏன்னா என்னை நீங்கள் வந்து டெம்பரவரியாக தான் வந்து வேலையை விட்டு தூக்குனீங்க. ஆனால் இப்போ பார்த்தா கேரி வந்து ஃபுல் டைமில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தானே என் வேலைக்கு வரணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவனை யாருக்குமே பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அவனோட டீம்மேட்ஸான ஃபில் கிளாடிக் கூட அவனை பிடிக்காது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, கேரியே இருக்கட்டும் ஜாஸ்பர், ஏன்னா அவன் வந்து நல்லா உன்னை கூட பர்ஃபார்ம் பண்ணுறான், அவனுடைய கன்வர்ஷன் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எதுக்கு உன்னைய வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ்காரர் கேட்பார். இதுக்கு வந்து ஜாஸ்பர் வந்து செம்ம காண்டாயிடுவான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் எல்லாம் எதுவுமே முடிக்காமல்
கேரி வந்து டைரெக்டாக இப்படி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஜாஸ்பருக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ இவனுடைய வேலைக்கே உழ வைக்கிற மாதிரி அவன் வந்திருக்கான்னு இன்னும் அவன் மேலே கோவத்தில் இருப்பான். அடுத்த சீனில் பார்த்தா கேரிக்கு அடுத்த அசைன்மெண்ட் வரும். அந்த அசைன்மெண்ட் யாருன்னா மேடி. யார் மேடி அப்படின்னா இவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின். இப்போ இவங்க வந்து ஹிட்மேன் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து ஹிட்மேனாக நடிக்கிறதுக்கு கேரி வந்து அங்கே போவான். ஆனால் என்னென்னா கேரின்ற பேரில் போக மாட்டான், ரான்ற பேரில் போவான். அங்கே போன உடனே பார்த்தா மேடியை வந்து கேரிக்கு ரொம்ப பிடிச்சிரும். மேடிக்குமே கேரியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிரும். ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரொம்ப காமனான விஷயங்களை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசி ஜாலியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நம்மால் கேரி வந்து நான் எதுக்கு வந்தேங்கிறதையே மறந்துட்டு இப்போ என்ன பண்ணிடுவான்னா மேடிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க? இப்போ நான் வந்து கொலை பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும் தான், ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை போயிடும். அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை வச்சு லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இருக்கிற ஒரு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். இதை கேட்டோன்னா மேடிக்குமே இல்லை, ஆமாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தனை கொலை பண்ண நம்ம இங்கே வந்திருக்கோம், அவனை பிடிக்கலன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம், ஏன் கொலை பண்ணணும், நம்ம தப்பு பண்ணுறோமே அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி சரி ஓகேங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடி அங்கேருந்து கேரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் கேரிக்கு வந்து என்னென்னா மேடியோட நினப்பு பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அவங்க டீம் வந்து அங்கே ஸ்டேஷன்லேருந்து கேட்டுட்டு தானே இருப்பாங்க, ஏன்னா ரெகுலராக இவங்களுடைய ஆப்ரேஷனே அதுதானே. அப்போ அங்கேருந்து கிளவுடெட்டும் ஃபில்லும் ஃபோன் பண்ணுவாங்க, என்னையா தம்பி உன்னை வந்து கொலை பண்ண வர்றவங்கள கன்ஃபஸ் பண்ண வச்சு, அதாவது ஒத்துக்க வச்சு புடின்னு சொன்னால் நீ என்னமோ புத்தர் மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்க, என்ன அந்த பொண்ணை பார்த்தோன்னா உளுந்துட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் கேரி வந்து கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆல்ரெடி கேரி மேலே கோபமாக இருக்கான் இல்லையா அந்த போலீஸ்காரன் ஜாஸ்பர், அவன் வந்து இல்லை இது ஏதோ சரியில்லைன்னு அவன் வந்து கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் எப்படியோ சமாளித்து வந்து கேரி வந்து அவங்ககிட்ட அந்த டைமில் எஸ்கேப் ஆயிடுவான். இப்போது கேரி வந்து ஃபோனை வச்சுக்கிட்டான்னு நினச்சிட்டு ஃபில்லும் கிளாடெட்டும் அந்த ரான்ற கேரக்டரில் கேரி போனான் இல்லையா அந்த கேரக்டரை பற்றி அப்படி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கேரின்றவன் ரொம்ப போர் அடிக்கிற ஒரு ஆள், ஆனால் ரானுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், சரியான கேரக்டர் பா ரான்ங்கிறது, இது வரைக்கும் கேரி போட்ட வேஷத்துலேயே ரான் தான் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து கேரி வந்து ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ பார்த்தா கோர்ட்டில் கேஸ் நடக்கும். கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா கேரியை வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடும்பாங்க. ஏன்னா இவன் வந்து இன்னசென்ட்டான ஆளுகளை, கொலை பண்ணாத ஆளுகளை அவங்ககிட்ட ட்ரிக்காக பேசி கன்ஃபஷன் வாங்கி அவங்க வாயாலேயே அதை ஒத்துக்க வச்சு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த மாதிரி ஆளுகளை வந்து நம்ம சிவியராக பனிஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு லாயர் கத்துவாங்க. கேரியில் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தாங்க, என் வேலையில் இதெல்லாம் பழகி போனதுங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவரில் சொல்லுவான். அவன் கூட்டிகிட்டு வந்த நிறைய ஆளுகள் ரிலீஸ் ஆவாங்க, சில பேர் வந்து அரெஸ்ட் ஆவாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கடையில் வந்து ஒரு தாத்தாவை கூட போய் கேரி வந்து இதே மாதிரி வேஷம் போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான். இதை முடிச்சுட்டு கேரி வீட்டில் உட்காந்துட்டு பூனை கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தா மேடிசன் வந்து இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, இந்த மாதிரி வந்து நாய்களை தத்தெடுக்கிறதுக்கான கேம்ப் நடக்குது, நீ அங்கே வான்னு. பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவான். ஏன்னா வந்து கேரிக்கு வந்து பூனைகள் தான் பிடிக்கும், பெருசாக நாய்களை பிடிக்காது. அப்போ வந்து இப்போ மேடிசனுக்காக நாய்களை பிடிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனை பண்ணிக்கிட்டு சரி ஓகே நாய்களை தான் நம்ம தத்தெடுக்குமே என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தத்தெடுத்துட்டு வருவான். இப்போ மேடிசன் வந்து அந்த கேரியை வெல்கம் பண்ணிவிட்டு அவளோட கதையெல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரி நீ அன்றைக்கி பேசினதுனால தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது, இல்லைன்னா அவனை கொலை பண்ணிவிட்டு இந்நேரம் என் வாழ்க்கையை நான் அழிச்சிருப்பேன், இப்போ நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நான் தனியாக இருக்கேன், ஒரு சின்ன வீடு தான் பட் ஆனால் எனக்கான வீடு, என் வாழ்க்கை நிறைவாக இருக்குது, அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இதெல்லாம் இருக்கிறது தான், பட் ஆனால் என்னுடைய வேலையில் ஒரு ஹிட்மேனுடைய வேலையில் எனக்கு நிறையா பேர் தேங்க்ஸ் சொன்னதில்லை, பட் ஓகே ஃபைன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கேம்ப்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஹஸ்கி கூண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது, உங்களோட ஹெல்ப் வேணும் வாங்க அப்படின்னு மேடியை கூப்பிடும்போது மேடியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா.
அப்போ கேரி கிட்ட சொல்லிட்டு போவா, நீங்கள் இங்கே இருங்கன்னு. சரி ஓகே, நான் இங்கே பக்கத்தில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி வந்து ஜாலியாக பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிருவா. கட் பண்ணால் ஈவினிங் 2 பேரும் பாரில் உட்காந்துருப்பாங்க. அப்போ மேடி சொல்லுவா, நீ கண்டிப்பாக கொலைகாரனாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவ்வளோ ஜாலியாக என் கூட பேசுகிற, எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற, குழந்தைகளோடலாம் விளையாடுற, நாய்க்குட்டியை கொஞ்சுற, நீ எப்படி கொலைகாரனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய சூழ்நிலை, நான் கொலைகாரனாக மாறிட்டேன் அப்படின்னே கடைசி வரைக்கும் கேரி வந்து சமாளிச்சுட்டே இருப்பான். ஏன்னா இப்போ கேரியை பொறுத்தளவுக்கு அவன் கேரி கிடையாது, ரான். அவன் ரான்ற கேரக்டராகவே மாறியிருக்கான். இப்போ வந்து அவளுக்கு இது இன்டைரக்டாக சொல்லுவாள், இந்த மாதிரி மனுஷனுக்குள்ளே பல பர்சனாலிட்டி இருக்குது, கேரக்டருங்கிறதும் பர்சனாலிட்டிங்கிறதும் நம்ம உருவாக்கிக்கிறது தானே ஒழிய அது ஒன்றும் இயற்கை இல்லை அப்படிங்கிறத கேரி பேசி இன்டைரக்டாக மேடிக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா 2 பேரும் கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆனால் 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து 2 பேரும் செக்ஸ் வச்சுப்பாங்க. வச்சுக்கும் போது தான் கேரியோட வாய்ஸ் ஓவரில் சொல்லுவோம், நான் கேரியாக இருக்கும்போதை விட ரானாக இருக்கும்போது செக்ஸில் மச் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா ரான்கிற கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அப்படின்னு முடிச்சுட்டு 2 பேரும் பெட்டில் படுத்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்குவாங்க. என்னன்னா இவ வந்து ரானை பற்றி, அதாவது நம்ம கேரியை பற்றி மேடி எதுவுமே கேட்கக்கூடாது, கேரியை பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸை வந்து கேரி வந்து போடுவான். எதுக்காகன்னு சொல்லுவான்னா, இந்த மாதிரி உன்னோடைய நல்லதுக்காக தான், ஏன்னா நான் ஹிட்மேனாக இருக்கேன், இந்த விஷயம் வந்து நீயும் நானும் சுற்றுற விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா அது உனக்கு தான் பிரச்சனை, ஸோ அதுக்காகத்தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவளை ஒத்துக்க வச்சுருவான். இப்போ மறுபடியும் கிளாஸில் இதுக்கு சம்பந்தமான டாப்பிக்கே வரும், ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ. இது 3ல் ஐடினா என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு. அது எப்பயுமே நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் யோசிக்கும், நமக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதை மட்டும்தான் யோசிக்கும். அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது, அதுக்கு கல்ச்சர் கிடையாது, அதுக்கு ஆசபாசங்கள் கிடையாது, அதுக்கு சுயநலம் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று சூப்பர் ஈகோ. இந்த சூப்பர் ஈகோங்கிறது தான் எப்பயுமே சொசைட்டிக்கு எது தேவை, நம்ம எது பண்ணால் நல்லது, எது பண்ணால் கெட்டது, யாருக்கு நம்ம வேண்டியவங்க, யார் நமக்கு வேண்டியவங்க, இப்படிங்கிற பல பேராமீட்டர்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சூப்பர் ஈகோ. இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் ஈகோ. இது 2க்கும் நடுவில் இருக்கிற அளவுகளை பொறுத்து தான் ஒருத்தனோட ஈகோ மாறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு 3 சீனை வச்சுட்டு. இப்போது நம்மளுடைய கேரியுமே ரான்கிற ஈகோக்கும் கேரிங்கிற சூப்பர் ஈகோக்கும் நடுவில் வந்து மாட்டியிருப்பான். இப்போ இவனுடைய ஈகோ எந்த லெவலுக்கு போகுது, ஏன்னா இவன் ரானாக இருக்கிறதுனால தான் இவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்கள் அதிகமாகுது. இன்னும் சொல்லப்போனால் இவனோட ஐடி, இவனுடைய உள் உணர்வுகள் எல்லாமே ரான்னால தான் திருப்திப்படுத்தப்படுது, கேரினால் படுத்த முடியல. இப்போ இவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னு தான் அடுத்த சீனை ஆரம்பிப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம மேடி இந்த சீனுக்கு தகுந்த மாதிரியே ஏர் ஹோஸ்டஸாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்து செக்ஸ் வச்சுக்க ரெடி ஆவா. ஏன்னா அவளுடைய சூப்பர் ஈகோ என்னவா இருக்குது அப்படின்னா நல்லது பண்ணணும். இன்னொன்று சைடு வந்து அவளுடைய ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வாழ்ந்து பார்க்கணும். ஏன்னா அவன் புருஷன் கூட இருக்கும்போது அவளுக்கு வாழ்க்கையே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போது அவள் அந்த இதில் இருப்பாள். இப்போ 2 பேரும் மறுபடியும் போய் செக்ஸ் வச்சுப்பாங்க. இப்போ மேடிக்காப்பா எப்படி வந்து இவ்வளோ பண்ணி நீ மாட்டாமல் இருக்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது, இதெல்லாமே வந்து தொழில் பண்ணுற ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறதை பற்றின சில ரகசியங்களை வந்து மேடிக்கு வந்து அவன் சொல்லுவான். ஆக்சுவலாக வந்து அவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான், பட் இருந்தாலும் அதை உண்மை மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு கிளைண்ட்டை மீட் பண்ண போவான். அவன் பொண்டாட்டியை கொல்லணும்னு வந்து நின்றுப்பான். அவனையும் இல்லை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான். அப்போ வந்து பார்த்தா இவனுடைய சக்ஸஸ் ரேட் பயங்கரமாக இருக்குமா. இதனால் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து இவன் மேலே கேஸ் போட்டுருவாங்க. இவன் என்ன இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான்னு. அப்போ வந்து கேரி வந்து ரான் இதை யோசிச்சா எப்படி யோசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவான், இங்கே பாருங்கள், ஹியூமன் ரைட்ஸ் யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் என் வேலை இல்லை, நான் கூப்பிட்டு வர எல்லா கிரிமினலுமே கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆனவங்க,
ஆனால் கொலை பண்ண தைரியம் இல்லாதவங்க, அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆளை தேடி வந்திருக்காங்க. இப்போ நான் பண்ணலைன்னா அது வேற ஒருத்தன் பண்ணால் அப்போ கொலை தானே. அப்போ செத்து போனதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஸோ அதனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிடுவான். இப்போ கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க, என்னென்னா இனிமேல் வந்து நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் கேமரா யூஸ் பண்ண முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்க முடியாது அப்படின்னு. அப்போ பார்த்தா அடுத்த சீனில் மேடி வந்து டப்புன்னு கன் எடுத்து காட்டுவா. இதுக்குடி கன்று, இதுக்காடி கன்று வச்சுட்டு நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஷூட் பண்ணி பழகணும்னு ஆசையாக இருக்குது, நீ என்னை கூட்டிகிட்டு போ ஷூட் பண்ணி பழக்கிற இடத்துக்குன்னு. அப்போ கேரி கேப்பா, நம்மகிட்ட தான் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல அப்படின்னு. இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது கரெக்டு தான், ஆனால் வந்து எனக்கு பழகணுமே அப்படின்னு சொல்லும்போது கேரினால் மறுக்க முடியாது. அதனால் ஷூட் பண்ண கூட்டிகிட்டு போவான். இவன் வந்து தப்பாக சுடுவா. அப்போ கேரி வந்து நீ சுட்டு காட்டு அப்படின்னு சொல்லி கேரிக்கிட்ட அவள் கேட்பா மேடி. ஆனால் கேரிக்கு தான் சுடவே தெரியாது. அதனால் நம்ம அதெல்லாம் எப்பயுமே பக்கத்துலேருந்து சுடுறது தான், இந்த தூரத்துலேருந்து சுடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான். அப்போ 2 பேரும் அப்படியே அங்கேருந்து தம் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு நடந்து வருவாங்க. போய் ஒரு கிளப்பில் போய் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வெளியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. போகும்போது பார்த்தா மேடியோட எக்ஸசைஸ் வந்துடுவான். வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணால் நம்மால் தான் கன்று வச்சுருக்கானே கேரி, டப்புன்னு எடுத்து நீட்டி ஒழுக்கமாக ஓடிடு, இல்லைன்னா மண்டையில் போட்டுருவேன்பா. அவன் ஹஸ்பண்டும் இல்லை, ஓஹோ இவங்க கூட சேர்ந்துட்டு என்னை மிரட்டறியாடி நீ, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். இவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருந்தால் காரில் போகும்போது இல்லை மேடிக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா அவளுக்காக ஒரு ஆம்பளை வந்து இப்படி துணிஞ்சு நிற்கிறாங்கிறத சந்தோஷப்பட்டு கேரியை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளிடுவான். அங்கேருந்து 2 பேரும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, இவளுக்கு அப்ளை தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜாஸ்பர் வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்திருப்பான். வந்துட்டு இவன் வந்து மேடி கூட உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துருவான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஜாஸ்பருக்கு வந்து இன்னமும் மேடி அவள் பார்த்ததில்லை. அன்னைக்கு கேரி போய் கொலை பண்ண வந்தவளை அட்வைஸ் பண்ணி திருத்தி அனுப்பிச்சி விட்டது இவதாங்கிறது இன்னும் ஜாஸ்பருக்கு தெரியாது. கேரி வந்து எங்கே அவன் கண்டுபிடிச்சிருவானோ, ஜாஸ்பர் கண்டுபிடிச்சி நம்மளை போட்டு கொடுத்துருவானோ அப்படிங்கிற பயத்துலேயே அவன் உட்காந்துருப்பான். ஆனால் ஜாஸ்பருக்கு வந்து அந்த டவுட்டே வராது. அப்படியே அவன் அங்கேருந்து நைஸாக மெதுவாக கிளம்பிடுவான் பேசிக்கிட்டு. இவ்வளோ பார்த்தா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா மேடியை கொல்றதுக்கு ஹிட்மேனை தேடி மேடியோட எக்ஸ் ஹஸ்பண்டே வந்திருப்பான். இப்போ வந்து என்ன ஆகும்னா, கேரியை அங்கே அனுப்பிச்சி விட்றதுக்கு ஜாஸ்பர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி கேரியை அனுப்பிச்சி விட்ருவான். இப்போ கேரியை வந்து அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் பார்த்துட்டான்னா எல்லா கதையும் முடிஞ்சது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் அவன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக கேரி ஒரு விஷயம் யோசிப்பான். இவனுக்கு பக்கத்து சீட்டில் வந்து இது திரும்பி உட்காந்துட்டு இவன் முகத்தை காட்டாமையே அவன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். பேசி எப்படியோ கடைசியில் வந்து அவனை ட்விஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ண விடாமல் நான் தாண்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னடா பண்ண முடியுங்கிறத இன்டைரக்டாக அவங்ககிட்ட கேட்பான். அவன் அங்கேருந்து பயந்து அப்படியே ஓடி போயிடுவான். இது ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அங்கே வேனில் உட்காந்துட்டு இருக்கிற யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, சம்திங் ஏதோ நடந்திருக்குன்னு. ஆனால் வந்து இந்த உண்மை வந்து யாருக்கு தெரியும், கேரிக்கு மட்டும்தான் தெரியும். ஜாஸ்பர் வந்து ஏதோ ஒரு வகையில் சந்தேகப்பட்டு அவன் பின்னாடியே வந்து கேட்பான், ஒழுக்கமாக உண்மையை சொல்லுன்னு. ஆனால் அவனையும் எப்படியோ வந்து சமாளித்து அனுப்பிச்சிடுவான் கேரி. இப்போ அவங்ககிட்டையும் வந்து என்னென்னா, இப்போ இந்த மேடியை பற்றின விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பான். இப்போ வீட்டுக்கு வந்து மேடியை வந்து நீ கிளம்பு இங்கிருந்து, ஏன்னா வந்து உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து உன்னை கொல்றதுக்கு ரெடி ஆகிட்டான், ஸோ அதனால் இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா உனக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவளை கிளம்ப ட்ரை பண்ண வைப்பான். ஆனால் அவள் கிளம்ப மாட்டான். நீ தான் இருக்கில்ல, நீ இருக்கும்போது என்னை யார் என்ன செய்ய போகிறா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேரியை கிஸ் பண்ண வந்துடுவாள். பார்த்தா கட் பண்ண அடுத்த நாள் காலேஜில் வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற டெமோக்ரஸிக்கும் முன்னாடி இருக்கிற ப்ரைமல் டேஸ், அதாவது கற்காலம் அல்லது வந்து மனிதனுடைய நாகரீகம் வந்து வளராத காலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான தண்டனையை யோசித்து முடிவெடுத்து எது சரிங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் அப்போ வந்து என்னென்னா, தப்பு பண்ணது தலைவனாகவே இருந்தாலும் தப்பு தான், நான் கொல்ல தான் வேணும்னு சொல்லி கொல்லுவாங்க. ஸோ இதுதான் கற்காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேரி வந்து கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையே 2 டீமாக பிரித்து இதை சொல்லி தருவான். இதில் ஒரு டீம் வந்து நிகழ்காலம், இன்னொரு டீம்
டீம் வந்து கற்காலம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து சீன்ஸ் வரும். அப்போ தான் ஒரு விஷயம் வரும், என்னன்னா மேடியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டான் அப்படின்னு. அப்போ வந்து நம்மால் சும்மா இருப்பானா ஜாஸ்பரு, இதுதான் அவனுக்கு டைமு. ஸோ அங்கே போலீஸில் இருக்கவங்க கிட்ட பேசி ஆட்டையை கலைச்சி கேரியை வந்து மேடியை மீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அனுப்பிச்சுடுவோம். அவன் போய் மேடி கிட்ட பேசட்டும், பேசினா தான் யாருக்கு ஒன்றாங்கன்ற உண்மை தெரியும். ஸோ அதனால இந்த ஆப்ரேஷனுக்கு நானும் கேரியும் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜாஸ்பர் வந்து எல்லாத்தையும் மண்டை கழுவிடுவான். அந்த போலீஸ் சீஃபும் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க, ஏன்னா அந்த கிளப்பில் எவனோ பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தானாமே, அவன் யாருன்றது தெரிஞ்சாலே இந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ கேரியும் ஜாஸ்பரையும் அந்த கிளப்புக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஜாஸ்பர் அந்த கிளப்புக்குள்ளே கூட போகாமல் கீழேருந்து அப்படியே மோந்து பார்த்து நான் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேனே அப்படிமா. இவ்வாறு நான்லாம் வந்து எதுவுமே பண்ணல, நீ யாரை கண்டுபிடிச்சிருக்க, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேரி சொல்லுவான். சும்மா நடிக்காதடா, நீ அந்த பொண்ணு கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறது இல்லைடா அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனால் கேரி இல்லை நாங்கள் 2 பேருக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் எதர்ச்சியாக அன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லரில் போகும்போது அவங்கள மீட் பண்ணேன், எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டேன், அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, உங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தேங்க் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் டச்சு கூட கிடையாது அப்படின்னு இவன் சமாளிக்க பார்ப்பான். ஆனால் ஜாஸ்பர் விட மாட்டான். இங்கே பாரு, அன்னைக்கு உனக்கு கிளைண்ட்டாக வந்தானே அவன் தானே இவன் தானே வந்து மேடியோட பாய் ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியும், என்னை நீ ஏமாற்ற முடியாது அப்படின்னு. கடைசியில் அவன் சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு தெரியும் நல்லா நீ அவ கூட தான் பழகிறேன்னு, பட் ஆனால் எனக்கு அந்த எவிடன்ஸ் இப்போ இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும், அப்போ நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாஸ்பர் கிளம்பி போவான். நம்மால் இல்லை கேரி நேராக மேடியை பார்க்க இங்கே வருவான். வந்தா அதுக்கப்புறம் செத்து போனானே அதை பற்றி நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு மேடி கிட்ட பேசுவான். அவன் செத்து போனான்னு உனக்கு எப்படி தெரியும், நீ அதை முதல்ல சொல்லு அப்படின்னு மேடி சொல்லும்போது, நானே ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், ஒரு கொலை நடக்குதுன்னா அது எனக்கு தெரியாமல் இருக்குமா, உண்மையை சொல்லு, அவன் எப்படி செத்தான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் அவளை கொள்ளலைன்னே இவன் சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே பேசிக்கிட்டே பக்கத்தில் வந்தா இவனை ஹக் பண்ணி நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்குவா. அவன் ட்ரக்கில் படுத்திருக்கும் போது அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்பா. இதை பார்த்து கேரி வந்து கடுப்பாயிருவா. ஏன் கொன்ன ஒருத்தனை கொல்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, எதனால் நீ இதை பண்ண அப்படின்னு கேரி வந்து கத்துவான். அப்போ வந்து என்னம்மா நீ யோகிய மாதிரி பேசுகிற, நீ டெய்லியும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஏதோ ஒரு தடவை கொலை பண்ணேன், அதுவும் உன்னால தான் கொலை பண்ணேன், நீ தான் சொன்ன அவன் வந்து என்னை கொன்றுவான்னு, ஸோ அதனால் அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கணுன்றதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்பா. நான் டெய்லியெல்லாம் கொலை பண்ணல, இன்னும் சொல்ல போனால் நான் கொலைகாரனே இல்லை, உனக்கு ஏன் இது புரியலை, இத்தனை நாளும் நான் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்லும்போது இல்லை மேடிக்கு வந்து ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுவா. இவ்வளோ நாள் நீ பேசுனது எல்லாமே பொய்யா, உன் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் கேரின்பா. கேரியா, இப்படி ஒரு பேரா, கேரின்லாம் எவனையும் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போயிரு, இனிமேல் நான் உன் கூட பேச விரும்பலை, நான் உன்னையும் பார்க்கவும் விரும்பலைன்னு சொல்லுவாள். இல்லை நீ புரிஞ்சுக்கோ, அவன் சொல்ல வருவான், ஆனால் வந்து அவள் கேட்குற சுச்சுவேஷனில் இருக்க மாட்டாள். அப்போ டப்புன்னு வந்து கேரிக்கு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி மேடிசனோட அந்த கொலை விவகாரத்தில் ஒரு தகவல் கிடச்சிருக்கு, நீ எங்கே இருந்தாலும் டைரெக்டாக வந்து ஆஃபீஸ் வந்துடுன்னு ஃபோன் பண்ணுவாங்க. இங்கேருந்து அவன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான், நீ வராத அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவான் மேடி. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த மாதிரி வந்து மேடிசன் தான் நம்பர் 1 ப்ராஸ்பெக்ட்டு. எதனால அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி $சில மில்லியன் வந்து அவள் ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கான். இப்போ அவளுடைய ஒய்ஃபை தான் வந்து நாமினி அதில் போட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவள் கொலை பண்ணியிருக்கலாம். இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அவளை விசாரிச்சாகணும், இல்லது அவள் வாயிலேருந்து உண்மையை வர வச்சாகணுங்கும் போது ஜாஸ்பர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேரியை மறுபடியும் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுவோம். இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் இறந்ததில் போலீஸ் வந்து என்னையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா நீயும் நானும் தான் ஃபஸ்ட்டு வந்து கொலை பண்ணதுக்கு பேசுகிறதுக்கு மீட் பண்ணோன்றது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேரியை எப்படியாச்சும் பேச வைப்போன்னு சொல்லுவான். இப்போ என்னென்னா இது நல்ல ஐடியான்னு சொல்லி அந்த போலீஸ் சீஃபும் ஒத்துக்குவாங்க, ஃபில்லு கிளாடேட் எல்லாருமே ஒத்துக்கும் போது கேரி வசமாக மாட்டுவான். ஏன்னா இப்போ உள்ளே போகும்போதே என்னென்னா கேரியோட சட்டையில் கேமராவை வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க, எப்படியாச்சும் கேரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும், அதே மாதிரி வந்து மேடியையும் காப்பாற்றி ஆகணும். இப்போ என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. கேரி பயங்கரமாக யோசிப்பான். இப்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வழக்கம் போல் இவங்க வேனை நிறுத்திட்டு கேரியோட காதில் மைக்கை வச்சுட்டு உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க.
விட்டுருவாங்க. உள்ளே அனுப்பிச்சி விட்டா இப்போ வந்து நம்மால் ஜாஸ்பர் அவன் வந்து மைக்கில் பேசிகிட்டே இருப்பான். அவனே நீ மாட்டினடா, கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து உன்னை நான் சிக்க வைக்காமல் விடமாட்டேன். இவ்வளோ நாள் நீ ஏமாத்திருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி உன்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு கேரியை வேற போட்டு பயப்படுத்திட்டு இருப்பான். ஆனால் கேரி கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது டப்புன்னு இந்த மாதிரி போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபோனில் டைப் பண்ணி காமிச்சிரும். ஃபோனில் டைப் பண்ணி காமிச்சிட்டு ரெண்டு பேருமே ஃபேக்காக சண்டை போடுவானுங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க கேரியும் மேடியும். இங்கே பாரு, உண்மையாலுமே நான் கிடையாது, நீ வந்து போலீஸில் மாட்டுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அப்படி இப்படின்னு மேடியும் சரிக்கு சமமாக நடிப்பா. நடித்து முடிச்சுட்டு இவங்களெல்லாம் நம்ப வச்சுட்டு இங்கேருந்து வெளியே போன என்னை துரத்தி விடு அப்படின்னு கேரியை டைப் பண்ணி காட்டுவான். அதுக்கப்புறம் அவளும் இல்லை, கேரியை துரத்துற மாதிரி கத்தி சண்டை போட்டு துரத்தி விட்டுருவான். கேரி அங்கேருந்து வெளியே போனால் காரில் பார்த்தா எல்லாத்துக்குமே கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ உண்மையாலுமே வந்து மேடி வந்து கொலைகாரி இல்லை அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ஜாஸ்பர் கூட கன்வின்ஸ் ஆயிடுவான். ஆமாம், அவள் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை தான் அப்படின்னு. இப்பாடா இதுலேருந்து தப்பிச்சோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆகி கேரி வந்து அங்கேருந்து போவான். போகும்போது என்ன பண்ணுவான், சரி ரைட்டு எதுக்கும் போயிட்டு மேடியை வீட்டில் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து அவன் வீட்டுக்கு போகாமல் மேடி வீட்டுக்கு போவான். பார்த்தா கதவை திறந்தா உள்ள தலைவன் ஜாஸ்பர் உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு டேய் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா மரியாதையாக நான் சொல்கிறத கேளு, இங்கே வர இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு இல்லையா, அந்த மொத்த காசையும் எனக்கு கொடுத்துரு, நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறேன். நீ கொடுக்க மாட்டேன், நீ ஏதாவது சீனா போட்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கோத்து விட்டுட்டு எனக்கு என் வேலையை வாங்கிட்டு நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்து கேரி வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ அவன் பேச பேச. ஆனால் மேடி வந்து பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு மேட்ரா, இரு அவன் பேசுறது பேசட்டுன்னு. ஏன் இவன் நம்மளை உட்கார வச்சிருக்கா, என்ன அவன் பேச போறா, இவன் என்ன கேட்க போறான்னு பார்த்தா ஜாஸ்பரோட பீர்ல போதை மாத்திரையை போட்டுருப்பா மேடி. ஜாஸ்பர் அப்படியே தட்டு தடுமாறி கீழே விழுவான். கீழே விழுந்து மயக்கத்தில் இருப்பான். அப்போ வந்து மேடி வந்து ஐயோ போச்சு, நான் காலி, நான் தொலைஞ்சேன், ஒரு போலீஸ்காரனுடைய பீரில் வந்து நான் போதையை போட்டிருக்கேன், இப்போ தெளிஞ்சோன்னா கண்டிப்பாக என்னை விடமாட்டான், ஜெயிலுக்கு கண்டிப்பாக போக வச்சிருவான்னு புலம்பிட்டு இருப்பான். அப்போ வந்து கேரிக்கு ஒரு ஐடியா வரும். டக்குன்னு போய் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு வந்து ஜாஸ்பரோட முகத்துல போட்டு காட்டி அவனை மூச்சு விட முடியாத மாதிரி திணற வச்சு கொலை பண்ணுவான். அப்போ வந்து அவன் அதுக்கு ஒரு நியாயத்தையும் சொல்லுவான். ஏன்னா இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, இவனே அந்த காலத்தில் இருந்திருந்தானா இவனை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு, இவனை மாதிரி ஒரு மட்டமான ஆளுக்கு கண்டிப்பாக வந்து மரண தண்டனை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த தண்டனையை தான் இப்போ நான் கொடுக்குறேன், அதனால இது ஒன்றும் கெட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து ஜாஸ்பர் வந்து பின்னாடி மூச்சோட முடியாமல் அப்படியே செத்து போவான். செத்து போனால் கிளாஸுக்கு வந்துடுவாங்க. கிளாஸுக்கு வந்தால் அப்போ வந்து கேரி சொல்லுவான், இந்த செமஸ்டரில் உங்களுக்கு நிறையா உண்மைகளை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் உண்மைகளை தெரிஞ்சுதான் ஆகணும். இந்த உலகத்தில் உண்மைங்கிறதே ஒன்று இல்லை, அது ரெண்டு சைடாக இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் பல சைடாக இருக்குது, அதில் டெஃபினட்டிவாக சரியானது இதுதான்னு சொல்லி யாருனாலையும் எதுவும் சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப தெளிவானதாகவும் ரொம்ப நியாயமானதாகவும் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது உங்கள் எக்ஸாமுக்கு வாழ்க்கைங்கிற உங்களுடைய எக்ஸாமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே உங்களுடைய ஐடென்டிட்டியை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் யார், நீங்கள் என்னங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி அதில் பேஷனோட வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் முடிக்கலை. என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டானா கேரிக்கும் மேடிக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ ஹாப்பியான அப்பா அம்மாவா நாய் மட்டும் வளரும் அந்த வீட்டில். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு, அந்த வீடோடைய கண்ட்ரோல் வந்து மேடி கிட்ட இருக்குன்னு. ஏன்னா கேரி வந்து பூனையை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். அந்த வீட்டில் நாய் மட்டும் வளருதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இவனும் வழக்கம் போல் வந்து பொண்ணுகளோட கண்ட்ரோலில் வந்துட்டான்னு. அப்போ வந்து
வந்து அவங்க பொண்ணு வந்து கேட்பா இவங்ககிட்ட, நீங்கள் 2 பேரும் எங்கே மீட் பண்ணீங்க அப்படின்னு. 2 பேரும் ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணோமா, ஆக்சுவலாக வந்து நான் மீட் பண்ணும்போது உங்கள் அப்பா தான் வந்து நான் பார்த்ததுலையே ஒரு பெஸ்ட்டான மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யூ கேஃபேன்னு சொல்லி அந்த கேஃப் பேரை சொல்லுவாங்க. சொன்னால் 2 பேரும் பேசுகிறதோட அந்த படம் அப்படியே முடியும். பார்த்தா இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்னு அந்த ட்ரூ இன்சிடென்ட்ல இருக்கிறவரோட பேரை போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.